சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. 2 நாட்களாக தன்னோட கார் இடிச்சு அதனால் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற பண்பில்லாம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சாலையில 2 வீலர்ல போன வழக்கறிஞர்களை இடிச்சதுக்கு இறங்கி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை அதோட நின்று இருக்கும். ஆனால் ஒரு ஆணவத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பற்றி அதிகமா பேசுறது திருமாவளவன். ஆனா இந்த உலகத்திலேயே மிக ஆணவம் கொண்ட ஒரு அரசியல்வாதி திருமாவளவன் அவர்கள் தான். ஏன்னு சொன்னால் அந்த வழக்கறிஞரை கோர்ட்டுக்குள்ள போய் அடிச்சு தான் ஆளுகின்ற கட்சிக்கு எசமானன் என்ற எண்ணத்துல ஆணவத்தோடு திருமாவளவன் நடந்து கொண்டது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரசு உடனடியாக அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களையும் திருமாவளவனையும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கலாம். இல்லைன்னா திமுக ஆட்சியில அது வறியவராயிருந்தாலும் படித்தவராயிருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்கின்ற ஒரு எண்ணமானது மக்கள் மத்தியில ஏற்பட்டுவிடும். அதனால அரசாங்கம் சட்டம் தயக்கம் காட்டாமல் ஆணவத்தின் ஒட்டுமொத்த உருவமா இருக்கிற திருமாவளவனை கைது செய்ய வேண்டும். நான் என்ன சொல்றேன், திரு ஜிடி அவர்கள் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா? ஜிடி நாயுடுனா தான் தெரியும். அதே மாதிரியா தேசியம் தெய்வீகத்தை தன்னிரு கண்களாக கொண்டவர் யாரு? பெரும் முத்துராமலிங்கம்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. தேவர் பெருமான்னு சொன்னாலே தெரியும். அதனால இதெல்லாம் ஜாதி பேரை எடுக்கிறேன்னு சொல்றேன்னு நான் கேட்கிறேன். நீங்க தெருவில் இருக்கிற ஜாதி பேர் எடுத்திருக்கீங்க. ஏன்னா நாயர் தெருன்னு சென்னையில் டி நகர்ல இருக்கு. அந்த தெருவுக்கு பேர் இப்ப இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் என்ன பேர் தெரியுமா? தெரு. ஏன்னா ஜாதி எடுத்துக்கிட்டாங்க, நாயர் எடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க நாடகம் போட்டாலும் இன்றைக்கு பள்ளிக்கூடத்துல கல்வி நிலையங்கள்ல ஜாதி வெறி வந்திருக்கிறதுக்கு யார் காரணம்? திமுக தான். நீங்க அதுக்கு முன்னாடி பிள்ளவாள் கூப்பிடுவாங்க, தேவர்வாள் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி இருந்தாலும் மனதில் ஜாதி இல்லை. பேருல ஜாதி பெயர் இருந்தது, ஆனா மனசுல ஜாதி இல்லை. அதனால ஜாதிய வன்மங்கள் அரங்கேற்றப்படவில்லை. ஆனால் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு வந்த பிறகுதான் பெரு பேர்ல ஜாதி எடுக்கிறேன்னு எடுக்கிறாங்க. ஆனா மக்கள் மனதுல ஜாதிய உணர்வுகள் இருக்கிறது. அதனால அது இல்லாம இருக்கணும்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்க கல்விக்கு விரோதமானது திமுக. அதனாலதான் நீங்க ஜாதி பேர் எடுத்தாலும் அந்த உணர்வை மாற்ற முடியாது. சம்பவத்துக்கு அப்புறம் மக்கள் மத்தியில விஜயோட செல்வாக்கு கூடியிருக்கதை அரசியல் மக்கள் சொல்றாங்க. இதோடைய பார்வை நான் என்ன சொல்றேன், ஒரு துயரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசாங்கம் காரணம். ஏன்னு சொன்னா விஜய் பொதுக்கூட்டம் உங்க அனுமதி வாங்கிதானே போட்டிருக்காரு. போலீஸ் அனுமதி கொடுத்துருக்கல. அப்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லையா? அதனாலதான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து ஃபார் டிரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ், கடமை தவறியதற்காக முதல்ல கரூர் மாவட்ட எஸ்பிய சஸ்பெண்ட் பண்ணி விசாரணை பண்ணுங்க. முதல் குற்றவாளி இந்த அரசாங்கம், இந்த எஸ்பி. அதனால இந்த டிஎம்கே சர்க்காருங்கிற ஊழல், ஊழல், போதை இதனுடைய ஆட்சியை தூக்கி எறியணும்னு சொன்னா பிஜேபி அதிமுக உள்ளடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியால் தான் மாற்று அரசை கொடுக்க முடியும். தமிழக வெற்றிகளை புரட்சியா திமுக அதிகமாக தாக்கினாங்க. இப்போ நடந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக முழுக்க முழுக்க தாவேக்காவை ட்ரோல் பண்ணி எல்லாமே பண்றாங்க சார். இதுல எப்படி நீங்களே அவர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்து நிறைய பேசியிருந்தீங்க.
ஆனா இருந்தாலும் இப்ப மறுபடியும் திருப்பி கரூர் போறதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு விஜய். அதை பத்தி எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்தவரை விஜய் அவர்கள் யார்கிட்டையும் அனுமதி கேட்க வேண்டியது இல்லை. ஏனென்றால் எல்லா கட்சி தலைவரும் கரூருக்கு போனாங்க. அது மாதிரி தாவேகா கட்சிக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் போற உரிமை இருக்கு. அவர் யார்கிட்டையும் அனுமதி கேட்டு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாதுகாப்பு இந்தியன் பிரிவு பாதுகாப்பு எடுக்கிறாங்க. எது எது இந்தியன் பிரிவு பாதுகாப்பு எடுத்திருக்காங்க. யாரு சாலை மறியல் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்னும் 4 வக்கீல அடிக்கிறதுக்கா? திருமாவளவன் அன்னைக்கு வெக்கமா இல்ல, வண்டியில உட்காந்துக்குன்னு ஆளை விட்டு வக்கீல் அடிக்கிறார். மிகப்பெரிய தீய சக்தி இந்த திருமாவளவன். அவர்கிட்டேருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும், தமிழ்நாடு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஏன்னா விடுதலை சிறுத்தை கோர்ட்டில் வந்து அடிப்பானே. நீங்க எங்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. கோவை சார்ந்த பெண்மணியின் குற்றச்சாட்டுக்கள் நான் பேர் சொல்ல விரும்பல. விசிகா மீது இருக்கு ஆதாரம், போட்டோ அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என்ன இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைய தத்தெடுக்க சொல்லி மிரட்டுறாங்கன்னு ஒரு பெண்மணி. நான் யாருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால ரொம்ப பேச வேணாம். விடுதலை சிறுத்தைகள் ஆய மூடிக்கிட்டு இருங்க. இல்ல உங்களை எக்ஸ்போஸ் பண்ண ராஜா முடிவு பண்ணா நீங்க தலையை வெளியில காட்ட முடியும். நன்றி. அரசு கேபிள்ல வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. அது தடை பண்ணியிருக்காங்க பண்ணலன்னு 2 ஒப்பீனியன் இருக்கே. தடை பண்ணிருக்காங்க பல பகுதிகளில். தடை பண்ணியிருந்தால் ஜனநாயக விரோதம், அதாவது பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரான வன்மையாக கண்டிக்கிறது.